ஜெய் ஸ்ரீராம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமதீர்த்தன். காஞ்சி மடத்தோட 59வது பீடாதிபதியான போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ராமநாமத்தை தன்னோட உயிர் மூச்சு காத்தா ஒவ்வொரு நாளும் சுவாசம் பண்ணிட்டு வந்தார். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1,08,000 ராமநாமம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகான். பகவான் ஸ்ரீராமரோட நாமத்தை உலக எல்லாத்துக்குமே பரப்புறல மிக தீவிரமா இருந்தார். இந்த கலியுகத்துல ராமநாமமே போதுமானது முக்திக்கு அப்படின்னு போதனை பண்ணார். அதாவது நீங்க யாகம் பண்ண தேவையில்லை, தர்மம் பண்ண தேவையில்லை, யோகம் பண்ண தேவையில்லை, ராமம் நாமம் சொன்னாவே நீங்க முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ராமநாமம் சொல்றதுக்கு ஜாதி மதம் எந்த இடம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாரு வேணாலுமே உச்சரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு ராமநாம தீட்சை கொடுத்தவரும் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தான். இவரோட ஜீவ சமாதி கும்பகோணத்தில் கோவிந்தாபுரத்தில் இருக்குது. மிக சக்தி வாய்ந்த இடமா இருக்குது. இப்போவும் ராமா 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 ராமான்ட்டு ராமநாமம் மட்டுமே ஒலிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குதாங்க. ஒரு நாள் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு யாத்திரையில் ஈடுபட்டு இருந்தப்போ தன்னோட பக்தரோட வீட்டில் போய் உணவருந்தினார். அந்த வீட்டில் அங்கே இருக்கிற பக்தரோட பையனுக்கு வாய் பேச முடியாமல் இருந்தது. அந்த சமயத்தில் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சாப்பிட்டு மீதி வச்சிருந்த சாப்பாடை அந்த சின்ன குழந்தை எடுத்து சாப்பிட்டப்போ வாயிலிருந்து ராமா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி வாய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மிக உயர்ந்த சக்தி நிலைக்கு நம்மளை ராமநாமம் கொண்டு போகும். ஸோ நீங்களும் ராமநாமத்தை பயன்படுத்தி வாழ்க்கையிலையும் ஆன்மீகத்திலையும் முன்னேறி செல்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஜெய் ஸ்ரீராம்.